வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த முக்கிய கட்சிகள் வலியுறுத்தியதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் உறுதி. மக்களவைத் தேர்தலின் போது பணப்பட்டுவாடாவை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பொதுமக்கள் சிவிசில் செயலி மூலம் புகார் அளிக்கலாம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி. பிரதமர் மோடியின் தலைமை ஈர்த்ததாக விளக்கம். விஜயதரணியை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க சபாநாயகருக்கு கடிதம் அளித்துள்ளோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. திருத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல். மத்திய அரசு அறிவிப்பு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு. மருந்து கலவை செய்யும் போது உராய்வு ஏற்பட்டு விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். சென்னை அருகே நெம்மேலியில் 1516 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் தொடக்கம். தினமும் 15 கோடி லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட நிலையத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா வாக்கு கேட்பது போல ஆடியோ வெளியிட்டு பரப்புரையை தொடங்கிய அதிமுக. என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, அதிமுகவின் மக்களாட்சி மீண்டும் அமைய வேண்டும். நம் கழக தொண்டர்கள் அனைவரும் என் வழி நின்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்தினை வலுப்படுத்த வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மக்களா நாம், மக்களுக்காகவே நாம். தேர்தல் அறிவித்ததும் கூட்டணி பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமையும். அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம். நடிகை திரிஷாவுடன் தன்னை தொடர்புபடுத்தி அவதூறு பரப்பியதாக கருணாஸ் குற்றச்சாட்டு. பயில்வான் ரங்கநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையரகத்தில் புகார். உத்தரப்பிரதேசத்தில் குளத்தில் டிராக்டர் விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22ஆக உயர்வு. கங்கையில் புனித நீராட மக்களை அழைத்து சென்றபோது விபரீதம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். திமுகவை பொறுத்தமட்டில் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்ட பின்னர் பல்வேறு கட்சிகளினுடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநில தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே ஒரு மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை தொகுதியை திமுகவிடம் கேட்டிருந்தது. ஆனால் அதற்கு திமுக ஒத்து வரவில்லை. ஒரே ஒரு மக்களவை தொகுதி மட்டுமே ஒதுக்கப்படும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் அது எந்த தொகுதி என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியையே மீண்டும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அவர்கள் வலியுறுத்த இருக்கிறார்கள். ஒரு ராஜ்யசபா இடமும் கேட்கிறார்கள். ஆனால் ராஜ்யசபா இடம் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை என்றே சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ராஜ்யசபா இடத்தை கேட்டு பெறுவதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் மூலம் வலியுறுத்தி வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து மதிமுக மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 2 கட்சிகளும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறார்கள். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தமட்டில் ஏற்கனவே போன முறை நாமக்கல் தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இந்த முறை
பொள்ளாச்சியையும் சேர்த்து 2 தொகுதிகளை கேட்கிறார்கள். ஆனால் நாமக்கல்லை இந்த முறை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கொடுப்பதற்கு பதிலாக திமுகவை வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மதிமுகவை பொறுத்தமட்டில் 4 விருப்ப தொகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது அனைவருக்கும் ஒரு சாதகமான, ஒரு நம்பிக்கையான, திருப்தியான பேச்சுவார்த்தையாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நந்தா, நன்றி செல்வகுமார் விரிவான விவரங்களுக்கு. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த முக்கிய கட்சிகள் வலியுறுத்தியிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜகுமார் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து சென்னையில் 2 நாட்கள் ஆலோசனை நடத்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மத்திய அரசின் பாதுகாப்பு படை வீரர்கள் நிறுத்தப்படுவார்கள் எனவும் சுதந்திரமான முறையில் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் பண விநியோகம் குறித்து சிவிசில் செயலி மூலம் பெறப்படும் புகார்களுக்கு 100 நிமிடங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றும் ராஜகுமார் தெரிவித்துள்ளார். They wanted to disqualify the candidates who are found distributing cash during the election. They said observers should be deployed from outside the state. Many parties demanded that election should be in one phase. தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயதரணி விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியின் குரலாகவும் செயல்பட்டார். கடந்த ஓராண்டாகவே கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்து வந்த விஜயதரணி பாஜகவில் இணையிருப்பதாக கடந்த 1 வாரத்திற்கு முன்பாகவே தகவல்கள் வெளியானது. எனினும் இதனை காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மறுத்து வந்தார். உச்சநீதிமன்ற வழக்கு காரணமாகவே டெல்லிக்கு விஜயதரணி சென்றிருப்பதாகவும் கூறி வந்தார். இந்நிலையில் டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் விஜயதரணி பாஜகவில் இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம்னு நீங்க பார்க்கணும். அங்க நீங்க தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்ப 3 முறை எம்எல்ஏவா தொடர்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது, நான் சட்டமன்ற முதன்மை குரலாகவும் ரொம்ப நாளாக இருந்துட்டேன். சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவர் இன்னொருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க, என்னையோட ஜூனியருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது கடுமையான அதிருப்தி ரொம்ப நாளாகவே இருந்துட்டு தான் இருந்தது. 99லேருந்து எம்பி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் போன பை எலெக்ஷனில் எம்எல்ஏ எம்பி சேர்ந்து வந்தப்போ கூட அதுக்குடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. பாஜகவில் இணைந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சபாநாயகரிடம் கடிதம் அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் விஜயதரணி விலகியதால் வருத்தம் இல்லை என்றும் கூறியுள்ளார். அங்கேயாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவருக்கு வாழ்த்துக்கள். கட்சி தாவல் தடை சட்டம் படி அவருடைய பதவி இழக்க நேரிடும். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சட்டப்பேரவை தலைவருக்கு அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறோம். அப்போ உங்கள் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் எத்தனை முறை பாஜக எதிராக பேசியிருப்பாங்க, மோடிக்கு எதிராக பேசியிருப்பாங்க, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இதெல்லாம் உடைச்சிருப்பாங்க. எல்லாரோட சிறப்பாக பேசணும் அவங்க தானே பாஜக எதிராக. இன்னைக்கு என்ன பாஜகவுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் இனிக்குதா? சந்தர்ப்பவாதம். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜகவில் இணைந்திருப்பதற்கு மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அவரது வருகை கட்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜகவில் இணைந்ததை கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். கட்சி மாறிய விஜயதரணி உடனடியாக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முழக்கமிட்ட கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் அவரது படத்தை தீ வைத்து எரித்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். காங்கிரஸ் கட்சி வாழ்க! வென்றே தீரும், வென்றே தீரும், வென்றே தீரும், வென்றே தீரும். சென்னை அருகே நெம்மேலியில் 2465 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 2465 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைக்கப்பட்டது. நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட இந்த நிலையத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவில் கடல் நீரை குடிநீராக்கும் மிகப்பெரிய திட்டத்தை சென்னை பெற்றிருப்பதாக பெருமிதத்துடன் கூறினார். இந்த நிலையத்திலிருந்து பெறப்படுகிற குடிநீர் மூலம் தென் சென்னை பகுதியிலான வேளச்சேரி, ஆலந்தூர், புனித தோமையர்மலை, மேடவாக்கம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம், கீழ்கட்டளை, மூவரசம்பேட்டை, சோழிங்கநல்லூர், உள்ளகரம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லாவரம் மற்றும் ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய ஐடி நிறுவன பகுதிகளில் வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயனடைவாங்க.